தமிழக நீதி சங்கத்தினுடைய தனிப்பெரும் தலைவர், இதன் நிறுவனர், அருமை சகோதரர் காஞ்சி தமிழர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களே, மேடையிலே விட்டிருக்கின்ற நமது வம்சத்தினுடைய உறவினர்களே, மேடை எதிரில் இருக்கின்ற பெருந்திரளான நமது சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்று காஞ்சி நகரமே விழா கோலம் போன்றிருக்கின்றது என்று சொன்னால் அது உண்மை. இன்றைய காலகட்டத்திலே நம் உறவினர்களுக்கென்று ஒரு அமைப்பு வேண்டும், ஒரு சங்கம் வேண்டும், ஒரு நிறுவனம் வேண்டும் என்று சொல்லி இந்த இளம் வயதிலே ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு ஒரு சங்கத்தை, அதுவும் ஒரு தமிழக நீதி சங்கம் என்று ஒரு சங்கத்தை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டை கூட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய அந்த தீர்க்க தரிசனமும் எழுச்சியும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் தான் இதற்கு ஒரு முதல் காரணம். நமது மருத்துவர் ஐயா அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட போது நான் உண்மையிலேயே வியந்து போனேன். இப்படியான சிந்தனைகள் இன்றைய காலகட்டத்திற்கு அவசியம். நமது இனம், முதலியார் சமூகம் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு இந்த மாநாட்டை அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். இது ஒரு மைல்கல். காஞ்சி நகரிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி ஒரு புரட்சியும் அரசியலிலே ஒரு புதினத்தையும் ஒரு மாபெரும் அறிஞராக திகழ்ந்து இந்த நாட்டின் முன்னாள் முதலமைச்சராக அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆட்சியில் பல ஆண்டுகள் இருந்த போதும் கூட அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளாலும் புதிய மாற்றத்தையும் எழுச்சியும் ஏற்படுத்தினார்கள். நமது மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவர் வாழ்ந்த, அந்த பேரறிஞர் வாழ்ந்த பூமியிலே அவருடைய பாதையிலே இன்றைக்கு எழுச்சி தமிழராக நமது சகோதரர் கார்த்திகேயன் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அவர் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நமது எஸ்பி ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு அறிமுகம் செய்தார்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் திருநெல்வேலியிலிருந்து வருகின்றேன். ஆனால் உண்மையிலே பார்த்தால் நானும் இந்த காஞ்சி நகரத்துக்கு சொந்தமானவன் தான். ஏனென்று சொன்னால் என்னுடைய மூதாதையர் தளவாய் அரியநாத முதலியாரை பற்றி உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். இங்கே காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற மெப்பேடு என்ற கிராமம், இப்பொழுது மெய்ப்பேடு என்று அழைக்கப்படுகின்றது, மெப்பேடு என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் தளவாய் அரியநாத முதலியார். அவர் ஒரு சிறு விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து நல்ல அவருடைய ஆற்றலால் அவருடைய திறமையால் இங்கே இருந்து விஜயநகர பேரரசுக்கு சென்று அங்கே சிறிய ஒரு கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தவர். அதன் பின்னர் அங்கே படிப்படியாக அவருடைய திறமையால் வளர்ந்து அந்த விஜயநகர பேரரசுடைய ஒரு ஆற்றல் மிகுந்த முதலமைச்சராக திகழ்ந்தார். அதன் பின்னர் மதுரைக்கு வருகின்றார். மதுரையிலே அங்கே நாயக்கர் ஆட்சியர்களே, திருமலை நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர், கிருஷ்ணதேவராயர் போன்ற மன்னர்களுடைய ஆட்சியிலே முதலமைச்சராகவும் அவருக்குத்தான் அந்த தளவாய் என்ற பட்டம் கிடைக்கப்பெற்றது. தளவாய் என்றாலே தளபதி என்ற அர்த்தம். நமது முதலியார் வம்சத்தை அந்த தென்பகுதியிலே திருநெல்வேலி, மதுரை, அந்த கன்னியாகுமரி மாவட்டம், ஏன் கேரளா வரை சென்று அவருடைய ஆட்சியை விஸ்தரித்தார். இப்படியாக ஒரு பெரிய ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி நமது முதலியார் வம்சத்தை அங்கே குடிபெயரச் செய்து அவர்களுக்கு நிலபுலன்களை ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஊர்களை எல்லாம், கிராமங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து குளத்தை அமைத்து விவசாயத்தை ஏற்படுத்தி இப்படியாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பாக அமைந்தது. உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இந்த இடத்திலே நிற்கின்ற ஒரு பாக்கியத்தை அருமை சகோதரர் நமது மருத்துவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. உங்களை எல்லாம் பார்க்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்ற சொன்னால் அதற்கு மூல காரணம் எனக்கு எங்களுடைய உறவினர் எஸ்பி ராஜேந்திரன் அவர்கள் தான் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்தார்கள். உண்மையிலே இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற எல்லா பெரியவர்களும் ஒவ்வொரு துறையிலே சாதனை புரிந்தவர்கள். அவர்களுடைய மூதாதையரெல்லாம் இந்த மாநிலத்திற்காக பாடுபட்டவர்கள்.
இந்த நமது சமுதாயத்திற்காக பாடுபட்டவர்கள், பல சாதனைகளை புரிந்தவர்கள். அந்த நிலையிலே உங்களை எல்லாம் நான் மீண்டும் சந்திப்பதிலே பெருமை கொள்கிறேன். நமது இனம் இன்றைக்கு முதலியார் என்று சொன்னாலே எதிலுமே முதன்மையானவர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். அந்த வகையிலே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் ஒரு இந்த சமுதாயத்திற்கு பணியாற்ற வேண்டும். அதற்கு நமது சகோதரர் கார்த்திகேயன் உறுதுணையாக இருக்கின்றார். அவருடைய சிந்தனைகளும் அவருடைய எண்ணங்களும் அவருக்கு என்றும் பலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்து கொள்கின்றேன். எங்களுடைய திருநெல்வேலியிலே நாங்கள் திருநெல்வேலியிலே நெல்லையப்பர் கோயில் இருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நெல்லையப்பர் கோயிலை சுற்றி 4 ரத வீதியும் அமைத்தவர் தளவாய் அரியநாத முதலியார். அந்த காலத்தில் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலியிலே அவர் அங்கே அரசாட்சி புரிகின்ற பொழுது அந்த நெல்லையப்பர் கோயில் ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கும். சுற்றி ஒரே ரோடெல்லாம் கிடையாது, ஒரு கரடு முரடாக ஒரு பாதையாக இருக்கும். அதை சாலை அந்த 4 ரத வீதிகளை செப்பனிட்டு அமைத்தவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டியவர் அவர்தான். அதே போல நெல்லையிலே அவருடைய மருமகன் ஆரை அழகப்ப மூலியார் அவர்கள்தான் நெல்லையிலே காந்திமதி அம்மன் கோயிலிலே ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டியவர். இப்படி நிறைய வரலாறு இருக்கின்றது. இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லி கொண்டு போனால் நேரம் அங்கே எல்லோரும் பேச முடியும். பெரியவர்கள்லாம் இருக்காங்க. நான் இங்கே பார்க்கின்ற பெரியவர்கள்லாம் பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஜமீன்தார்கள். இந்த அரியநாத முதலியார் தான் இங்கே மதுரையில் ஆட்சி வருகின்ற பொழுது இங்கே 72 பாளையங்களாக திருநெல்வேலியை சுற்றி இருக்கின்ற பகுதிகளை பிரித்து ஒவ்வொரு பாளையத்திற்கு ஒரு ஜமீனை உருவாக்கி அந்த ஜமீன் மூலமாக வரி வசூல் செய்து மன்னருக்கு அளிக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை எல்லாம் இவர் தான் செய்தார். ஆக இவருக்கு பலிக்கப்பட்ட பட்டம் தான் தளவாய். தளவாய் என்றால் தளபதி, முதன்மையானவர் என்று பொருள். ஆக அப்பேற்பட்ட குடும்பத்திலே அவருடைய வாரிசாக நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் நான் செய்த பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாநில மாநாடு தான் இது, ஒரு மாவட்ட மாநாடு அல்ல, இது ஒரு மாநில மாநாடு. இந்த நீதி சங்கம், தமிழக நீதி சங்கம் இன்னும் பல உயரங்கள் எட்ட வேண்டும். கார்த்திகேயன் அவர்கள் நமது அரசியல் வானிலை கொடிகட்டி பறக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, இன்னைக்கு அம்மா வந்திருக்காங்க. கார்த்திகேயன் அவருடைய தாயார் குத்துவிளக்கு கேட்டாங்க. அதாவது பெற்ற மகனை சான்றோன் என்று கேட்ட தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் அவங்க முகத்திலே தெரியுது. தன்னுடைய மகன் இன்னைக்கு அரசியல் வானிலே ஜொலித்து கொண்டிருக்கின்றார். வருங்காலம் உங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைத்து விட்டார், என்றும் வாழ வேண்டும், அவரை வாழ்த்துவோம், நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.